வாவ். ஹாய், நான் ரேகா வந்திருக்கேன். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன தெரியுமா? ஒரு ஹிடன் ஜெம், சூப்பரான ஒரு பிளேஸ் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். அப்படியே வந்து பாருங்க. இப்ப நான் உங்களை எங்க தரம் அழைச்சிட்டு போறேன் பாருங்க. இதுதான் எங்களோட ஃபேவரட் ட்ரீ. இப்போ இப்படி இருக்கு இல்லையா? பட் சம்மர்ல சூப்பரா இருக்கும். இங்கதான் நாங்க டென்ட் போட்டுப்போம். டென்ட் போட்டு ஜாலியா இங்க உட்காந்து ஜாலியா கார்ட்ஸ் விளையாடுவோம், கேம்ஸ் விளையாடுவோம். சூப்பரா இருக்கு பாருங்களேன். எங்களோட ஃபேவரட் ட்ரீ இங்கதான் எப்பயுமே நாங்க ஜாலியா அழகா படுத்து கூட இருந்திருக்கோங்க. இந்த இடத்துல நாங்க சம்மர்ல பிக்னிக் பிளாங்கெட் போட்டுப்போம். பிக்னிக் பிளாங்கெட்டை போட்டுட்டு அழகா சுட சுட வடை வாங்கிப்போம், சுட சுட சூப் வாங்கிப்போம், வடை எல்லாம் இங்க அப்படியே போட்டு அப்படியே மல்லாக்கா படுத்துட்டு மேல பார்த்துட்டே அந்த வடையை சாப்பிட்டோம்னா நம்ம சூப்பரா இருக்குங்க. இந்த இடம் மட்டும் என் லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேன். செம்ம ஜாலியான ஒரு இடங்க. பார்க்க போற இடம் என்ன தெரியுமா? டாகை அன்லீஷ் பண்றது. அன்லீஷ் பண்றதுனா என்ன தெரியுமா? டாகை செயினை அவுத்து விட்டு அப்படியே விடுறது. இது நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு, ரெண்டா உங்களுக்கு பிரிஞ்சிருக்கு. ஒண்ணு வந்து குட்டி குட்டி பப்பீஸ் விளையாடுறதுக்கு, இன்னொன்னு பெரிய டாக்ஸ் எல்லாம். ஸோ இங்க வந்து டாக்ஸுக்குன்னு ஒரு இடம் கம்ப்ளீட்டா ஒதுக்கி வச்சிருக்காங்க. இந்த பார்க்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாக்ஸ் வந்து உங்களுக்கு இங்க இந்த வின்டர்னால ஷூஸ் போட்டிருப்பாங்க, அதுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. சில டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அழகா ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா அதுக்கும் குளிரும்ல. ஸோ ஓனர்ஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு விட்டுருவாங்க டாக்ஸ்க்கு. இப்போ பாருங்க, ஒரு பிரிட்ஜ் ஒன்று வரும். ஓகே, அங்கதான் நாங்க வாக் பண்ணுவோம். ஓ, இப்ப பாருங்க, இப்ப நம்ம ஒரு குட்டி பிரிட்ஜுக்கு ஒண்ணு போறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க வாக்கிங் தான் போவோம். அது மட்டும் இல்லாம அந்த பிரிட்ஜ் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டி க்ரீக் இருக்கு. க்ரீக்னா ஒண்ணும் இல்லைங்க, ரிவர் இருக்கு இல்லையா? அந்த ரிவர் இருக்கிறது வந்து குட்டி ரிவர்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும். ரிவர் இப்ப ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆயிருக்கு. ஓ, பியூட்டிஃபுல். இது ஆக்சுவலா குட்டி ரிவர்ங்க. நான் சொன்ன மாதிரி தண்ணியா இருக்கும். இப்ப எல்லாம் டோட்டலா ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆயிருக்கு. ஐயோ, வாவ். பியூட்டிஃபுல் ஐஸ். ஓ மை காட், ஐஸுக்கு அடியில தண்ணி போறது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, ஐஸ் ஆயிடுச்சா தண்ணி? ஐஸுக்கு அடியில தண்ணி போது பாருங்க. ஓ மை காஷ், எவ்வளவு அழகா இருக்குல்ல. எங்க நானே இதெல்லாம் பார்த்தது இல்லைங்க, உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் வின்டர்ல நான் இங்க வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு.
இந்த குட்டி பாத்வே மாதிரி இருக்குல்ல, இதுதான் சைக்கிளிங் ட்ரெயில். ஆக்சுவலா சம்மர்ல ஜாலியா எல்லாம் சைக்கிள்ல போய் அங்க உங்களுக்கு மெயின் ரோடு கிடைக்கும். ஓகேவா? இப்படி போனா மெயின் ரோடு வந்துடும் உங்களுக்கு. ஐயோ, இப்ப நீங்க இதை பாத்தீங்கன்னா இதுதான் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா. பாருங்க, பாருங்க, ஸ்னோ சரிக்கி விழுந்திருக்கு பாருங்களேன், அழகா இருக்குல்ல? சூப்பரா இருக்குங்க. குழந்தைங்க விளையாடுறதுதான். சரி, சும்மா நம்ம விளையாண்டு பார்ப்போமே அப்படின்னு. ஜாலியா இருக்கு. இதுதாங்க பாத்வே. நான் சொன்ன மாதிரி சம்மர்ல இங்கதான் நாங்க வாக் பண்ணுவோம். ஆக்சுவலா அதெல்லாம் ஸ்டெப்ஸ். உங்களுக்கு ஸ்டெப்ஸ் தெரியவே தெரியல பாருங்க, ஃபுல்லா ஐஸ் ஆயிடுச்சு. அம்மாடியும் வழுக்குதுங்க. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் நடக்கணும். இப்ப பாருங்க, இந்த பக்கம் ஒரு வழி போகுது இல்லையா? ஆமாடா. சோ இதுவும் ஆக்சுவலா நாங்க இது உள்ளாரையும் வாக்கிங் போவோம். இது உள்ளார வாக்கிங் சம்மர்ல போவோமா? ஐயோ, சான்ஸே இல்லைங்க. சைட்ல அதாவது ஒரு ஃபாரஸ்ட் உள்ள போற ஒரு ஃபீல் வரும். சூப்பரா இருக்குங்க, செம்மையா இருக்கும். இங்க ஒரு பிரிட்ஜ் பாருங்க, இங்கேயும் வாக் பண்ணுவோம். நீங்க அங்க பாத்தீங்க இல்லையா க்ரீக், அது அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இங்க வருது பாருங்க. இதுவும் ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப பாருங்க, திரும்ப ஸ்டெப்ஸ் வரப்போகுது. இங்க பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் மேபி ஸ்லிப்பரே போட்டிருக்காங்க பாத்தீங்களா? ஸோ ஏதாவது ஆனிச்சுன்னா நம்மளோட ஓன் ரிஸ்க் தான், அதனால பார்த்து நடக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சைடு ஒரு ட்ரையல் இருக்கு, இந்த சைடு ஒரு ட்ரையல் இருக்கு. நாங்க எல்லா இடத்துலயும் சம்மர்ல வாக்கிங் போயிருக்கோம். அடுத்த சீசன்ல உங்களுக்கு காமிக்கிற இதே இடத்த. இங்க பாத்தீங்கன்னா ஸ்னோலாம் போறதுக்காக உப்புல சால்ட் போட்டு வச்சிருக்காங்க. சால்ட் போட்டா அப்படியே அழகா இந்த ஸ்னோலாம் கரைஞ்சி கரெக்டா உங்களுக்கு பாத்வே கொடுக்குது பாருங்க. இந்த மரம் பாத்தீங்கன்னா சம்மர்ல சூப்பரா இருக்குங்க. அதுக்கு அடியில நாங்க உட்காந்து பிக்னிக் ஸ்பாட் மாதிரி நாங்க அழகா யூஸ் பண்ணிட்டு நாங்க ஜாலியா சாப்பிட்டுருக்கோம். ஸோ இப்போ நீங்க இங்க பார்க் பார்த்தீங்கல்ல, அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரெசிடென்ஷியல் ஏரியா பக்கத்துலேயும் ஒரு பார்க்கு, ஒரு காம்ப்ளெக்ஸு அழகா செட் பண்ணி வச்சிருப்பாங்க. கிளியரா பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கல்ல, இதே இதை நாங்க சம்மர்ல காமிக்கிறோம். அழகா நாங்க வாக்கிங் போற இடம்லாம் உங்களுக்கு காமிக்கிறோம். யூனோ வாட், நாங்க மான் பார்த்திருக்கோம், வாக் பண்ணும்போது மான் பார்த்திருக்கோம், நரி பார்த்திருக்கோம், பாம்பு பார்த்திருக்கோம். இதெல்லாம் நாங்க பார்த்திருக்கோங்க. சம்மர்ல உங்களுக்கு காமிக்கிறேன். இதே இது சூப்பரா என்ன இருக்கும்.